ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குரூப் 1 குரூப் 2 எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் புகழ்பெற்ற நூலாசிரியர் பற்றின கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஸ்டினாவது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா எல்லா தொகுப்பு எடுத்த ஒரு நூலாசிரியர் ஒரு லிஸ்ட்டாக போடலான்னு தான் இதில் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நூலாசிரியர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதையே ரெண்டாக பிரிக்கலாம். எப்படின்னா சங்ககால நூல்கள், மருவிய நூல்கள் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது சங்ககால நூல்கள் ஒரு குறிப்பிடத்தக்கவை தான், அது ரொம்ப பழமையானது. அதுக்கப்புறம் வந்த நூல்கள், அதை எழுதின ஆசிரியர்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஷூராக சொல்கிறேன், இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க கண்டினியூஸாக அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆகுது நீங்கள் குரூப் 4 ஆகட்டும், இல்லை குரூப் 1 குரூப் 2 அறநிலையத்துறை எந்த எக்ஸாம் ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ சொல்கிறது சங்ககால நூல்கள். இது ஃபஸ்ட்டு புகழ்பெற்ற நூலோட பெயர் நூலாசிரியர் இருக்குது. புகழ்பெற்ற நூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதப்பட்டது. அகத்தியம் அகத்தியரால் எழுதப்பட்டது. இது 2 நூல்கள் தான் முதல்ல சங்ககால நூல்களாக சொல்லப்படுது. தொல்காப்பியர், அகத்தியம் அகத்தியரால் எழுதப்பட்டுச்சு. திருமுருகாற்றுப்படை நக்கீரரால் எழுதப்பட்டது. திருமுருகாற்றுப்படை நக்கீரரால் எழுதப்பட்டுச்சு. பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியாரால் எழுதப்பட்டுச்சு. முடத்தாம கன்னியார். பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார். பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையா இல்லாட்டி முடமாயிருவர். சிறுமனாற்றுப்படை. சிறுமனாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் ஆல எழுதப்பட்டுச்சு. சிறுமனாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனாரால் எழுதப்பட்டுச்சு. பெரும்பனாற்றுப்படை கடியலூர் உருத்திர கண்ணனாரால் எழுதப்பட்டுச்சு. பெரும்பனாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் எழுதப்பட்டுச்சு. முல்லைப்பாட்டு நட்பூதனாரால் எழுதப்பட்டுச்சு. முல்லைப்பாட்டு நட்பூதனார். நெடுநெல்வாடை நக்கீரர். நெடுநெல்வாடை நக்கீரர். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சிப்பாட்டில் ஃபேமஸ் ஆனது கபிலர் தான். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் ஒரு நூல் மலைப்படுகடாம். மலைப்படுகடாமோட மறுபெயர் கூத்தராற்றுப்படை. இதில் 2 கொஸ்டினை நீங்கள் பார்க்கலாம். மலைப்படுகடாமோட மறுபெயர், இன்னொன்று அந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை நூலை எழுதுனது பெருங்கௌசிகனார். அடுத்தது நம்மளோட முக்கியமான நூல்கள். நற்றிணை தொகுத்தவர் யார் அப்படின்னா பாண்டியன் மாறன்வழுதி. நற்றிணை தொகுத்தவர் பெயர் தான் நமக்கு தெரியும், பாண்டியன் மாறன்வழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. ஐங்குறுநூறு தொகுத்தவர் கூடலூர் கிழார். ஐங்குறுநூறு தொகுத்தவர் கூடலூர் கிழார். 10 நமக்கு யார் தொகுத்தவர் மற்ற ஆசிரியர் பெயர்களோ எதுவுமே தெரியவில்லை. உங்களுக்கு அதோட ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பரிபாடல் தொகுத்தவர் தெரியவில்லை. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணலாம். பரிபாடல் தொகுத்தவர் தெரியவில்லை. கலித்தொகை, களி நல்லா சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார். அகநானூறு தொகுத்தவர் உருத்திர சன்மர். அகநானூறு தொகுத்தவர் உருத்திர சன்மர். புறநானூறு தொகுத்தவர் யார் என்று தெரியல. நூல் பெயர் கொடுத்துட்டு தொகுத்தவர் யார் தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இதை பற்றின ஐடியா இருக்கும். ஆனால் புதுசாக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வராதுன்னு நீங்கள் அதை டிக் பண்ண மாட்டீங்க. ஆனால் நிறையா நூல்களில் பழமையான நூல்களுக்கு ஆசிரியர்கள் யாருன்னே நம்ம இன்னுமே கண்டுபிடிக்கல. ஸோ அந்த ஆப்ஷனும் வரும். அதில் சிலது இப்போ பார்த்தது. பரிபாடல் தொகுத்தவர் யாரு தெரியல. புறநானூறு தொகுத்தவர் யாரு தெரியல. 10 தொகுத்தவர் யாரு தெரியல. இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். இறையனார் களவியல் உரை நக்கீரரால் எழுதப்பட்டுச்சு.
திருமுருகாற்றுப்படை நக்கீரர், இறையனார் களவியல் உரை நக்கீரர், நெடுநல்வாடை நக்கீரர். 3 நூல்களுக்கு நக்கீரரே வராரு, பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த பதிற்றுப்பத்து வந்து நமக்கு தொகுத்தவர் பெயர் தெரியாது. முதல் 10 தொகுத்தவர். இதில் வந்து பதிற்றுப்பத்து வந்து மொத்தம் வந்து நமக்கு 8 பத்துக்கள் வந்து நமக்கு தெரியும். அதில் முதல்ல வந்து 2ஆம் பத்துன்னு ஒன்று இருக்குது. பதிற்றுப்பத்தோட ஸ்பிளிட்டு தான் வந்து இதெல்லாமே. பதிற்றுப்பத்தோட ஸ்பிளிட்டு தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 2ஆம் பத்து 3ஆம் பத்து அது. அப்போ 2ஆம் பத்து வந்து குமட்டூர் கண்ணனாரால் வந்து எழுதப்பட்டுச்சு. 2ஆம் பத்து வந்து குமட்டூர் கண்ணனாரால் வந்து எழுதப்பட்டுச்சு. அடுத்தது 3ஆம் பத்து. 3ஆம் பத்து வந்து பாலே கௌதமனாரால் வந்து எழுதப்பட்டுச்சு. 3ஆம் பத்து. 4ஆம் பத்து காப்பியாற்று காப்பியனார். 4ஆம் பத்து காப்பியாற்று காப்பியனார். 5ஆம் பற்று பரணர். 5ஆம் பற்று பரணர். 6ஆம் பத்து காக்கைப்பாடி நியார் நச்செல்லையார். அதாவது இந்த பேர் வந்து இது கூட ஒட்டுன மாதிரி தான் வரணும். ரெண்டுமே ஒரே பேர் தான். காக்கைப்பாடியனார் நச்செல்லையார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் பத்து காக்கைப்பாடி நியார் நச்செல்லையார். அடுத்தது 7ஆம் பத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கபிலர். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. 7ஆம் பத்து கபிலர். 8ஆம் பத்து அரிசில் கிழார். 8ஆம் பத்து அரிசில் கிழார். 9ஆம் பத்து பெருங்குன்றூர் கிழார். 9ஆம் பத்து பெருங்கஞ்சூர் கிழார். 9ஆம் பற்று பெருங்கஞ்சூர் கிழார். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம பார்த்தது பதிற்றுப்பத்தோட மொத்தம் எத்தனை பத்துனா 8 பத்தோட ஆசிரியர்கள் தனியாக பார்த்துட்டோம் பதிற்றுப்பத்தில். இப்போ பார்த்துருக்க இது எல்லாமே வந்து சங்ககால நூல்கள். அதை எழுதின ஆசிரியர்கள் பெயர் வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் நான் ஏதாவது ஆன்சர் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சங்கம் மருவிய கால நூல்கள் பற்றி பார்க்கலாம். அது வந்து நூல்கள் ரொம்பவே அதிகம்தான். ஸோ அந்த நூல்கள் டெய்லி 20 நான் தரேன். இது வந்து சங்ககால நூல்கள். இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டை பொறுத்து நான் இந்த பிடிஎஃப் லிங்க்கில் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.